ஹே எவ்ரிவன், திஸ் இஸ் சாரா. ஸோ நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்ல வேணாம், உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, நான் வந்து இன்றைக்கி தஞ்சாவூர் பெரிய கோவில் பார்க்க வந்திருக்கேன். அண்ட் ஸோ இதுதான் வந்துட்டு கோயிலோட என்ட்ரன்ஸ். பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் டே வந்து நாங்கள் பெரிய கோயில் விசிட் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டோம். அண்ட் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒவ்வொரு மூமெண்ட்டுமே அங்கே இருக்கிறப்ப செம்ம கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, பெரிய கோவில்னு தெரியும், அதுக்குன்னு இவ்வளோ பெருசா. அண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போகிற டைமில் வந்துட்டு லைட்டாக மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. பட் மழை வந்து வரலை. பட் அந்த கிளைமேட்டுக்கும் நாங்கள் இருந்த பிளேஸுக்கும் அந்த வேர்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணவே எனக்கு தெரியல, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன, கோவிலெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு பார்க் இருந்துச்சு. சரி, அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்ட்டு போனோம். ஆக்சுவலி இது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு சில்ட்ரன் பார்க் தான். சரி, கோயில் பக்கத்துலேயே இருக்குது அப்படின்றதுனால சரி இங்கே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தோம். அதுக்கப்புறம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்துட்டு இந்த சைடில் இந்த லேக் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து பார்த்தோம். இந்த வியூ வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. இது வந்து எங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த பார்க் பக்கத்துலேயே தான். பார்க்கில் ரிலாக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாங்களும் ஆட்டோ ஏறி கிளம்பிட்டோம். எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து இங்கே இருக்கிற மராட்டா பேலஸ் விசிட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தோம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போக முடியும். ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தனி டிக்கெட் எடுக்க வேண்டியதாக இருக்கும். இது வந்துட்டு சரஸ்வதி மஹல். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்த உடனே இந்த பிளேஸ் தான் விசிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். என்னதான் நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபிக்காக செப்பரேட்டாக டிக்கெட் எடுத்திருந்தாலுமே, இந்த சரஸ்வதி மஹலில் வந்து நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் ஒரு வீடியோஸ் எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அது ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நீங்கள் உள்ளே போனால் தான் அது வந்து உங்களுக்கு புரியும். உள்ளே நாங்கள் போனதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் பற்றியான ஒரு டாக்குமெண்ட்ரி வந்துட்டு இந்த தியேட்டரில் காட்டினாங்க. பார்க்க அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நிறைய விஷயம் கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. சரஸ்வதி மஹல் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மராட்டா பேலஸ் பார்க்க வந்தோம். ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேலஸ்க்கே நம்ம வந்து ஒரு செப்பரேட் வீடியோ எடுத்து போடலாம். பிகாஸ் அங்கே ஒவ்வொரு விஷயம் பார்க்கறதுக்கும் அவ்வளோ அஸ்டானிஷிங்காக இருந்துச்சு. இங்கே இருக்கிற ஸ்கல்ப்சர்ஸாக இருக்கலாம், இல்லைனா அந்த டைம் பீரியடில் வரைஞ்ச நிறைய பெயிண்டிங்ஸாக இருக்கலாம், எல்லாமே வந்து பார்க்க ஃபேப்யுலஸாக இருந்துச்சு. அண்ட் நான் விசிட் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேசஸ் இது அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். இங்கே இருக்கிற ஸ்கல்ப்சர் எல்லாமே மோஸ்ட்லி வந்துட்டு இந்த 16, 17, 18th century டைம் பீரியடோட ஸ்கல்ப்சர்ஸ் தான். இது எல்லாமே இங்கே வந்து எடுத்து பாதுகாத்து வச்சுருந்தாங்க. அண்ட் அதெல்லாம் பார்க்குறப்போ பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் இதை பற்றியெல்லாம் நம்ம பேசணும்னு நினச்சா பேசிகிட்டே போகலாம், பேச அவ்வளோ இருக்குது. ஸோ அதுக்காகவே நான் வந்துட்டு இந்த ஆர்ட் கேலரி அண்ட் மராட்டா பேலஸ்க்காக செப்பரேட் வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன். அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே. நம்ம இதே மாதிரி இன்னொரு vlogல சந்திக்கிற வரைக்கும் பை பை ஃப்ரம் சாரா.